வரலாறு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த வரலாறு வெறுமனே நமக்கு கோவில்களும் கல்வெட்டுகளும் அரசர்களுடைய பெயர்களும் அரசர்களுடைய மெய்கீர்த்திகளும் விழாக்களும் செப்பேடுகளும் தொல்லியல் எச்சங்கள் முதுமக்கள் தாழிகள் இதை மட்டும் நமக்கு விட்டுட்டு போல, இதோட சேர்ந்து மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம கூட விட்டுட்டு போயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நீர்நிலைகள். நீர்நிலைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்திற்கும் மிக முக்கியமான ஒரு வரலாற்று எச்சமாகவும் வரலாற்று விஷயமாகவும் இருக்கு. ஏன்னா நீர்நிலைகளை நம்ம ராஜாக்கள் மிக முக்கியமான விஷயங்களா பேணி காத்து வந்திருக்காங்க. அது நம்ம சேர சோழ பாண்டியர்களா இருந்தாலும் சரி, பல்லவர்களா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா ஆண்ட அரசர்களா இருந்தாலும் சரி, ஏன் நம்மள அடிமைப்படுத்தி வைத்த பிரிட்டிஷார்கள் கூட நீர்நிலைகளை பேணி பாதுகாத்து தான் வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நீர்நிலையை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சிவராமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாவும் சௌக்கியமாவும் இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சுகத்தையும் இந்த இயற்கை தர. வித்தியாசமான நீர்நிலையை காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோவில் குளத்தை காட்டிட்டு இருக்கியே அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, நாம இப்போ சஞ்சீவிராயர் கோவில்ல இருக்கக்கூடிய குளத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த குளம் மிக மிக முக்கியமான ஒரு குளம். இது ஏறக்குறைய 130 ஏக்கர்ல அமைந்த ஒரு பெரிய ஏரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோவிலோட குளம். இந்த குளம் இருக்கக்கூடிய சஞ்சீவிராயர் கோயில் எப்ப கட்டப்பட்டது அப்படின்னா 15 16 நூற்றாண்டுக்குள்ள கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்றாங்க வரலாற்று அறிஞர்கள். இந்த கோவில்ல மிக பெரிய குளம். இந்த குளம் முன்னாடி சொன்ன மாதிரி 130 ஏக்கரை அடக்கின ஒரு மிகப்பெரிய குளம். இந்த குளம் யாருடைய ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்டது அப்படின்னா இது நம்ம விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்ட ஒரு குளம். இந்த குளத்தை யார் வெட்டினா அப்படின்னா நம்ம விஜயநகர பேரரசர் வெங்கடாபதி ராயர் அவருடைய ராஜகுருவா இருந்த திரு லக்ஷ்மி குமார தாத்தா தேசிகர் அப்படிங்கிறவர் இந்த குளத்தை வெட்டியிருக்கார். அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, எட்டூர் லக்ஷ்மி குமார தாத்தாச்சாரியா அப்படிங்கிற பெயரும் அவருக்கு இருக்கு. அவர் தான் இந்த குளத்தை வெட்டியிருக்கிறதா சொல்லப்படுது, நம்பவும் படுது. இந்த குளத்துக்கு அவர் வைத்த பெயர் என்ன அப்படின்னா தாத்தா சமுத்திரம். இந்த குளம் மட்டும் தான் அவர் வெட்டினாரா அப்படின்னா இந்த குளம் மட்டும் இல்ல, இது பக்கத்திலேயே இன்னும் 3 கிணறு வெட்டியிருக்காரு. அந்த 3 கிணறு தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நீர்நிலை. எதுக்காக இந்த கிணறுகள் வெட்டியிருப்பாங்க அப்படின்னா இந்த குளம் எவ்வளவு பெருசு இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் தண்ணீர் தேவைப்படும், அதே மாதிரி விவசாயத்திற்கும் தண்ணீர் தேவைப்படும். அப்போ விவசாயத்திற்கு நம்ம வாய்க்கால் வெட்டி மட்டும் தண்ணியை கொண்டு போகாம எளிதில் இந்த கிணறுகள் மூலமாகவும் தண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். இப்போ இந்த கிணறை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இங்க மொத்தம் 3 கிணறுகள் இருக்கு. இந்த 3 கிணறையுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா நடவாவி கிணறு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 3 கிணறுகள்ல இப்போ நம்மளால பார்க்க முடிஞ்சது 2 கிணறு தான். ஒரு கிணறு மொத்தமா அழிஞ்சு போச்சு. இதுல 2வது கிணறு இப்போ அழியக்கூடிய நிலையில இருக்கு. இந்த கிணறத்தை சுத்தி நிறைய முற்புதர்கள் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கிணறுல இருக்கக்கூடிய அம்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இங்க நமக்கு 2 கிணறு இப்போ நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த 2 கிணறுலையுமே நம்ம உள்ள போய் அந்த கிணறை பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முகப்புல 2 தூண், அந்த தூண் மேல ஒரு கஜலட்சுமியோட சிற்பம் கொடுத்திருக்காங்க. இந்த தூண்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பக்கமும் 2 யாழி வீரர்கள் கொடுத்திருக்காங்க. அந்த யாழி வீரர்கள் ஒரு பெரிய யாழி மேல கம்பீரமா உட்கார்ந்துருக்காங்க. கஜலட்சுமியும் இந்த யாழி வீரர்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் போதே இது கண்டிப்பா விஜயநகர பேரரசுடைய காலகட்டத்தில் எடுப்பித்த தூண் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த நடவாவி கிணறு இது என்னதான் சுத்தி முள் புதரும் அதே மாதிரி மரங்களும் இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் ரொம்ப அழகா நேர்த்தியா இன்னுமே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. நம்ம ஆங்கிலத்தில் சொல்லும் போது டாப் நாச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாப் நாச் அதாவது அந்த கலைநயம் மாறாம அந்த உயர்ந்த தரத்தை கொடுக்கிறதுக்கு தான் டாப் நாச் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னும் அந்த தூண்களும் கஜலட்சுமியும் கம்பீரமா இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த அழிவு நிலையில இருக்கக்கூடிய இந்த நடவாவி கிணத்துல ஒரு கல்வெட்டு கிடைக்குது. அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா நெல்லுக்கார தெரு செங்கல்வராயர் தர்மம் அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டு சொல்லுது. ஒருவேளை இந்த கிணற கட்டினவர் இந்த செங்கல்வராயரா இருப்பாரோ
அப்படிங்கிற யோசனை தான் வருது. தற்காலத்துல உபயம் அப்படின்னு சொல்லி இன்னாரோட பெயர் எழுதி கீழே அட்ரஸ் எழுதுறோம்ல, அது மாதிரியே இங்க நெல்லுக்கார தெரு செங்கல்வராயர் தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நெல்லுக்கார தெருன்னு ஏதோ ஒரு தெரு பக்கத்துல இருந்திருக்கும் போல அங்க இருந்த செங்கல்வராயர் இந்த கிணத்திற்கு தர்மம் கொடுத்தாரா இல்ல இந்த கிணத்தை தர்மத்துக்கு வெட்டி இத மாதிரி கட்டி கொடுத்தாரா அப்படிங்கிறது தெரியல. பின்னாடி வரலாற்று தரவுகள் ஏதாவது கிடைக்கும் போது இதோடைய விளக்கம் நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்த கிணறு பார்ப்போம். அடுத்த கிணறு ரொம்ப அழகாவும் நேர்த்தியாவும் அதே வடிவத்துல நமக்கு கிடைக்குதுங்க. இந்த கிணறு மிக மிக முக்கியமான ஒரு கிணறு. இது இருக்கிறதுலே பெரிய கிணறாவும் இருக்கு. இன்னுமே இந்த கிணறு பயன்பாட்டிலேயே இருந்துட்டு இருக்கு. இந்த கிணத்துல மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கிணறு இது வரைக்கும் வத்தினதே இல்லையா. என்னதான் வெய்ய காலம் வந்தாலும் இந்த கிணறு வத்தினதே இல்லையா. அதே மாதிரி தான் அந்த தாத்த சமுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய குளம், இல்ல நம்ம ஏரின்னு கூட வைத்துக்கலாம், அந்த இடமும் அந்த குளமும் வத்தினதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த ஊர் மக்கள். இந்த கிணறு இன்னுமே பயன்பாட்டில் தான் இருக்கு. இந்த கிணத்தை யார் வேணா வந்து பார்க்கலாம். உள்ளே இறங்கி போய் ஒரு துளைவு வரைக்கும் பார்க்கலாம். ஏன்னா இந்த கிணத்துக்குள்ள 27 படி இருக்குங்க. இந்த 27 படியில் இறங்கி நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள அழகான ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபம் ஒரு 16 கால் மண்டபம். ஏன்னா ஒரு 16 தூண் வைத்து கட்டப்பட்ட ஒரு மண்டபம். எது கிணத்துக்குள்ள இருக்குங்க. இதெல்லாம் தண்ணி இப்போ ததும்பி இருக்கிறதுனால நம்மளால உள்ள போய் பார்க்க முடியல. இந்த கிணறையும் நம்ம போய் பார்க்கும்போது நம்மளை வரவேற்கிறதுக்கு 2 யாழி வீரரும் கஜலட்சுமியும் நமக்காக அங்க இருக்கு. அதாவது ஒரு ஆர்ச் வடிவத்தில் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கிணறு பார்த்தோம் இல்லையா, அது அழியும் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி, அங்கே இருந்த மாதிரியே தான் இங்கே இருக்குது. நான் முன்ன சொன்னேன் இல்லையா, இந்த கிணறுகள்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயத்துக்கு பயன்படுறதுக்காக பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, அதுக்கேற்ற மாதிரியே இங்கே ஏற்றம் இறைத்து தண்ணியை வெளியில் கொண்டு வரதுக்கு உண்டான வழிகளும் பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டத்தில். அப்புறம் இங்கே நம்மளுடைய வரதராஜ பெருமாள் இருக்கார் இல்லையா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள், அவர் வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உற்சவ மூர்த்தியாக இங்கே வராரு. இங்கே அவர் வந்து இருந்து அருள் பாவிக்கிறாரு. அந்த ஒரு நாள் இரவு இந்த கிணத்துக்குள்ளேயே நம்ம வரதராஜ பெருமாள் இருக்காரு. அவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய சஞ்சீவிராயர் கோவிலில் இருந்து ஹனுமார், ராமர், சீதா, லக்ஷ்மி எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. ஏன்டா கிணறுல ஃபுல்லாக தண்ணி இருக்கே, இந்த நிகழ்வு எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை எல்லாத்தையுமே பம்ப் பண்ணி வெளியில் இறச்சிடுறாங்க. இப்போது பெரிய பெரிய டீசல் இன்ஜின் மோட்டார்ஸை வச்சு தண்ணியை பம்ப் பண்ணி வெளியில் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இங்கே பின்னாடி நம்ம ஏற்றம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஏற்றத்தை வைத்து தண்ணி எடுத்து வெளியில் இறச்சிடுறாங்க. இந்த நடவாவி கிணறுக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து 9 கிலோமீட்டருங்க இந்த நடவாவி கிணறு. இந்த நடவாவி கிணறை பற்றி இன்னும் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் உண்மையாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது இங்கே பக்கத்திலேயே நம்மளுடைய சஞ்சீவிராயர் கோவில் இருக்குது. சஞ்சீவிராயர் கோவில் பக்கத்தில் மிக பெரிய ஒரு ஏரி அளவுக்கு தாத்தா சமுத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு குளம். அந்த குளத்திலிருந்து கொஞ்ச தூரம் வந்தாலே நமக்கு 3 கிணறுகள் கிடைக்குது. இந்த 3 கிணறுகளுமே தண்ணீர் ததும்ப அந்த காலத்தில் இருந்திருக்கும். ஏற்றம் வைத்து தண்ணீரை இறைக்கிற அளவுக்கு தண்ணீர் இருந்திருக்கு. அதில் ஒரு கிணறு மொத்தமாக அழிஞ்சிருச்சு. 2வது கிணறு தண்ணியில் அழியக்கூடிய விளிம்பில் இருக்குது. இந்த 3வதாக இருக்கக்கூடிய கிணத்துல தான் தண்ணி இருக்குது. தண்ணியை இறைத்து வெளியில் ஊற்றிட்டு உற்சவம் நடத்துகிறாங்க. எப்போ சித்ரா பௌர்ணமி போது அந்த உற்சவம் நடக்குது. நம்ம வரதராஜ பெருமாள் இங்கே வந்து மக்களுக்கு அருள் பாவிக்கிறார். அப்படி இருக்குது இந்த கிணறு. தற்சமயம் இந்த 3வது கிணறு மட்டும் நம்ம தமிழ்நாடு தொல்லியல் துறையுடைய பாதுகாப்பில் இருக்குது. ஆக மொத்தம் இந்த கிணறு ஏறக்குறைய 15ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டுக்குள்ளே எடுக்கப்பட்ட ஒரு கிணறு. இது விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் பண்ண ஒரு கிணறு. இந்த கிணறுல இன்னுமே தண்ணி இருக்குது. இந்த கிணறு என்னடா நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஆமாங்க, இந்த கிணறு நம்மளுடைய நான் கடவுள் அப்படிங்கிற படத்தில் இந்த வில்லனுடைய இடமா காட்டியிருப்பாங்க இந்த கிணத்தை. அப்புறம் இந்த கிணத்துல நம்ம யாராவது வந்துட்டு விழுந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, மேலே ஃபுல்லாக ரொம்ப நேர்த்தியாக இரும்பு கம்பிகள் போட்டு கீழே யாரும் விழுந்துடாத மாதிரி நம்மளுடைய தமிழ்நாடு தொல்லியல் துறை பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி யாராவது இந்த படிக்கட்டை வச்சு இறங்கி நான் உள்ளே போய் பார்க்குறேன் அப்படின்னா, தண்ணி குறைந்த நாட்கள்லையோ இல்லை நம்ம சித்ரா பௌர்ணமிக்கு அப்புறமா தண்ணி அந்த கிணத்துக்குள்ளே இருக்காது. ஏன்னா கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா தண்ணி திரும்பி ஊறுறக்கு. அந்த உற்சவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் போய் பாருங்கள், இறங்கி பாருங்கள். தற்சமயத்தில் மழை பெஞ்சிட்டு இருக்கிற காலகட்டம், சுற்றியுமே தண்ணியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே பக்கத்துலேயே நிறைய நீர்நிலைகள் இருக்குது. அதனால இந்த கிணத்துலையும் நிறைய தண்ணி இருக்கும், ததும்ப தண்ணி இருக்கும். யாரும் இந்த தருணத்தில் போய் பார்க்காதீங்க. சித்திரை மாதம் இந்த உற்சவம் முடிந்ததுக்கு அப்புறமா போய் பாருங்க. கிணறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யார் வீட்டில் கிணறு இருந்தாலும் ரொம்ப முக்கியமானது. நீர்நிலைகளில் நம்ம மூதாதையர்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்டமான ஒரு நீர்நிலை கிணறு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் எல்லாருமே அவங்களுடைய வீட்டு பின்னாடி ஒரு கிணறு வைத்து கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அத மாதிரி இதுவும் வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு கிணறு. கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய ஒரு இடம்.
கிணறுல தண்ணி குறைந்ததுக்கு அப்புறமா போய் பாருங்க. இப்போ மழை காலத்துல யாரும் போய் பார்த்துறாதீங்க. இவ்வளவுதாங்க இந்த காணொளி. இந்த காணொளி பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கங்க. மீண்டும் ஒரு காணொளியை உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிபிகேஷன் வரும்.